டெல்லிக்கு உரிய நீரை வழங்காவிட்டால் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் 40 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் வாட்டி வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக குடிநீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடுகிறது. மக்களுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படும் நிலையில் முண்டியடித்துக் கொண்டு மக்கள் குடிநீரை பிடித்துச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் டெல்லி குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். प्रधानमंत्री नरेंद्र मोदी जी से ये विनम्र निवेदन किया है कि वो दिल्ली के लोगों को पानी दिलवाएं, वो चाहे हरियाणा से दिलवाएं, वो कहीं से पानी दिलवाएं, लेकिन अब उनको किसी प्रकार से दिल्ली के लोगों को पानी दिलवाना होगा कि वो अगले 2 दिन में दिल्ली वालों को उनके हक का पानी दिलवाएं, वरना 21 तारीख से परसों से मैं अनिश्चितकालीन अनशन पर बैठूं. அண்டை மாநிலமான ஹரியானா டெல்லிக்கு வழங்க வேண்டிய நீர் பங்கீட்டை வழங்காததால் தலைநகரில் குடிநீர் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். டெல்லிக்கு நாள் ஒன்றுக்கு 613 மில்லியன் காலன் நீரை ஹரியானா வெளியிட வேண்டிய நிலையில் நேற்று 513 மில்லியன் காலன் நீர் மட்டுமே வெளியிட்டதாகவும் இதன் மூலம் 28 லட்சம் டெல்லி மக்களுக்கு குடிநீர் கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். டெல்லி குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க விரைந்த நடவடிக்கை எடுக்க பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்த அதிஷி வரும் 21ஆம் தேதிக்குள் டெல்லி மக்களுக்கு உரிய நீர் கிடைக்காவிட்டால் அன்று முதல் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.